கார்த்திகா அதனால அவரு முடியாது ஏன் இந்த பாலை வனத்திலே பச்சை பசையில வேம்பரம் இருந்தோம் அந்த வேப்பமரத்தை விடலாம் என்று சென்றால் இப்படி போல ரூபத்தோடு கருத்த நிறம் கருத்த உருவோடு மின்னுக்கு மண்ணுக்கு மகோடு உருவோடு வந்திருக்கிறாயே ஆதிபலா சகியரா ஆலவிடுமோ காரிகரா ஆதிபலா சகியரா ஆலவிடுமோ காரிகரா ஒரு ரூப சின்னவரா லட்சுமியாக இருக்கிற நீ சாட்டை கொண்டு வேட்டையாடினாயே அவள் தான் இன்று நான் மகுரோ காலியாக வந்திருக்கின்றேன். அடி வாங்கிட்டு எனக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு பிறகு இப்படி அகோர தோற்றத்தோடு வந்திருக்கின்றாயா? எதுக்கு வந்த? உன்னை அழிப்பதற்காக தான் வந்தேன். என்ன அழிக்கவா? அந்த சிப்பன காசு கணக்கு தரேன், நான் வீட்டுக்கு போறேன். என்னாச்சுடா? நான் தருவேன்டா. வருமா வரமாட்டோமோ? நான் எப்பேற்பட்ட பலவான்? நீ பயப்பட வேண்டாம். உனக்கு அனைவரும் தரண்டா. தைரியமாரு. நம்பித்தான் வந்துக்கிறேன். என்ன நடக்குமா? என்ன நம்பு. உனக்கு வராது வம்பு. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே வீட்டுக்கு அப்ப மற்றவங்களெல்லாம் வச்சுக்கிறீங்களா? யாருக்கு என்ன தெரியும்? அரிய காலி எனக்காக பயந்து ஓடி வந்து இப்படி அமோக உருவத்தோடு வந்திருக்கின்றாயே. என்ன செய்தான்? எனக்கு சந்தைகளை கொண்டு வந்தார். அவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன். இப்போது எதிர்த்திலே அடிமுறை வாங்கி இப்பேற்பட்ட அமோக உருவத்தோடு வந்திருக்கின்றாயே. பேச வேண்டாம். இல்லை என்றால் கத்தால் தான் இன்றோடு முடியும். எனக்கு முடிவு கட்ட என் உயிரை பறிக்க உண்டால முடியாது, கருவால முடியாது, யாராலுமே முடியாது. அப்பேற்பட்ட வர பிரசாதினான். உன்னையெல்லாம் சாமி காளி நீலின்னு வணங்குறாங்களே, நீ உண்மையிலே சாமியா? நீ சாமியா? காமத்திற்கு கல்வத்த தாசினி, காமத்திற்காக கல்வத்த தாசினி. இந்த உலகிலே இந்த பாராக பிரபஞ்சம் வெடித்து விஜயினார். எப்படி இந்த விண்ணிற்கு மண்ணிற்கு பெருத்த உருவமாக வந்தார். இருந்த தடை 3 கண்ணு அவ்வாறு உருவம் 1000 கழிவும் தக்க முடிக்க நம்பார் வேப்பிலை வீச்சல் பிறந்து இது போன்ற அனைத்து ஆயுதம் கொண்டு நீயே தோன்றினார். ஆனால் உன் உடலிலே ஆடை என்பதே கிடையாது. உன் அங்கங்களை 1000 கரம் கொண்டு மறைத்திருந்தார். ஓடினார், அலைந்தார், திரிந்தார். எங்கு பார்த்தாலும் பாலை வனங்களும் பாறை குண்டுகளுமே தென்பட்டது. அங்கும் இங்கும் சுற்றி அலைந்து திரிந்து உன் உடல் அயற்றினார். அங்கு இருந்த வட்ட பாறை மீது அமர்ந்தார். அப்படி அந்த பாறை மீது அமர்ந்து உன் உடலிலே வேர்வை துளியாக சொட்டு சொட்டாக சொட்டு உன்னோட பைத்த உருவத்தில் இருந்த விரல் துளியை ஆறாத பயிர்கெடுத்து ஓடுகிறது. அப்படி ஓடுகின்ற தருணத்திலே இருந்து பாறை மீது பாசு படிந்து அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டிருந்தது. இதனை உற்று நோக்கினார். அப்படி உற்று நோக்கும் நேரத்திலே உயிரற்ற பாசு இப்படி இருக்கின்றது. இதற்கு உயிரை கொடுத்தால் எப்படி இருக்கும் என நினைத்து நிறுத்திடா. இப்பொழுதே வாடா, சமர்ப்பணம் செய்யலாம். அப்படியா? அப்படியா? விளையாடி பார்க்கலாம்.
உன்னை அழிக்க வேண்டும் என்று வரவழைத்தேன். இப்பொழுதே உன்னை என்ன செய்கிறேன்? அண்ணா இங்க பாத்தியா? அந்த வீரபாலன் சிவபாலன் என்ன செய்கின்றான்? இப்பொழுது 5 தலை நாகமாக மாறி என்னை அவனுடைய இரு பல்லால் அவனுடைய என்னுடைய உடலில் விஷத்தை கக்கின்றான். ஓ 5 தலை நாகமாக உருமாறி உன்னையே அழிப்பேன் என்ற ஆணவத்தில் வருகிறார். உண்மைதான். அவனை நானே அழிக்கிறேன் நீ உரைக்கிறாய். ஆனால் அவனை அழிக்கிறான். இவன் சபையினருக்கு நானே பிரகலாது. அவனுக்கு நான் சக்தி செய்து கொடுத்து இவனை அழிக்கக்கூடாது என்று ஆகினார். தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்து அவனும் 5 தலை நாகமாக உருமாறி உன்னோடு சமத்துக்கு வருகிறான். வருபவனை நீ என்ன செய்வது தெரியுமா? என்ன நீயும் நீண்ட காலமாக வெயில் என்று மணியிட்டு போகிறாமல் உனக்கு உடையில்லாமல் வருகிறாய். ஆகினார் அவன் 5 தலை நாகமாக உருமாறி வரும் சமயத்தில் அவனை உன் சிரத்துக்கு மேலாக ஒரு கையாக அமர்த்திக்கொள். பிறகு நடப்பதை நான் பார்த்து அப்படியே இருக்கும். என்ன அண்ணா வீரபாலா, அண்ணா வா 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 வாடா தெவிடப்பா எங்க தம்பி மாடி வாடா. இப்பொழுது 5 தலை நாகமாக உருவெடுத்து உன்னை கொத்தி சாகடிக்கிறேன். எனக்கு குய் எடுத்துட்டாங்க. எனக்கு அவ்வளவுதான் தம்பி கதை. டேய் ஓ இங்க வா. என்ன ஏதோ என் தம்பி தம்பியா? ஆ அம்மா சூத்து பின்னாடி டேய், நின்னுது. ஏண்டா வேற நாகமாக உருமாறி செட்டான வரத்தை வைத்து அவரு வர வாங்கினாரு. அதன் பிரகாரமே முடிஞ்சு போச்சு. என்ன அது எங்க பொண்ணு பாவாடை ஏய் அது உள்ள நடாது துணிய உள்ள பாவாடை மேல வேஷ்டி கம்யூனிட்டி பையா மதிக்கிறியா எங்கன்னா 7 லட்சம் ரூபாய் வாங்கி 7,45,000 ரூபாய் வாங்கினான். ஏன் ஒரு சாக்ஸ் 150 ரூபாய் கொடுத்து எனக்கு மக்கள் டேய் கீழ்ட்டாங்க நேத்து. ஏண்டா வாங்கிற பத்திரம் எப்படா கொடுக்க போற? காதி கணக்குல ஏற்றி வச்சுக்கிறேன். காந்தியா காதி கணக்குல அவனை உன் தாலி உண்டு நடத்துவாங்க. நான் போச்சுக்கோ. கம்பெனி கொடுத்தாங்க போட்டுனாரா? யாரையா உருமாறி சட்டை என் தம்பி அடைக்கலமாக செய்து விட்டாலே கடையாக நிறுத்தி விட்டாலே ஆமாய்யா. யாரா இவோ? யாரு ஏய் யாரு நீ? டேய் ஆ? மாயவன் தங்கையடா மாயாட காளியடா. ஐயா. மாயவன் தங்கையா, மக்காளி தேவியா. மாயவன் தங்கையடா, மக்காளி தேவியா. மாயவன் தங்கை மயான காளி. ஏய் வாடா. நான் கேட்கறது கரெக்டா ஒரு அமைதியாரும்பா. சைலண்ட். ஏய் தாமரை காட்டியா மேல போ சொல்றேன். காட்சி நான் சொல்றேன் வா. எப்படியா ஏத்து போ. வா. அப்படி வராங்க. ஜேசி பிள்ளைங்க போ. வரக்கூடாது. எனக்கு மூத்த அதிகமா
காலில சொன்னாலே இது என்ன காளி? ஆதியில் தோற்றிய ஆதிசக்தி காளியா அல்லது புத்திலே ராகமாக உருவகரித்தால் நாகாந்த தேவியா ஆதி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாட்சியா கலூர் அபிராமியா உலகாலம் நாயகியா உண்மையிலேயே பொருளாக விளங்கக்கூடியவளா சிறுவிட்டமனா அல்லது இந்த உலகையெல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடிய ஈசன் கிடமாக தெரிவிக்கக்கூடிய பார்வதியா இல்ல மேல்மலையினூர்ல அகலக்கோரத்தில் அந்த மல்லாத்துபடி பார்த்துக்கிறல அந்த மலையினூர் அங்காளியாடா பரமேஸ்வரியா பெண்ணு அடக்கோடு இருக்கணும். அச்சா மடம் நானும் பயன்படுத்தி சொல்லக்கூடிய நாங்கள் குடும்பத்தோடு பிறந்தவதா நல்ல குடும்பத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாரா முண்டைக்கு என்னடா தெரிய போகுது? கழுத்தில் மாலையாக தூக்குவேன் பாக்குறியா? இவன் எப்பேர் பண்றேன் உலகத்துல தெய்வம் சொல்றாங்க. சாமிங்க நான் இப்போ சொல்றேன் நான் இப்ப கேக்குறேன் ஒரு சரி உன்ன மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே கேக்குறேன். நாட்டு மக்கள் எல்லாருமே கேக்குறேன் உலகத்துல தெய்வம் இருக்குதா இல்லையா? இந்த உலகத்துல தெய்வம் இருக்குதா இல்ல எல்லாருமே கூட சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. என்ன கடை என்ன திருவிழா பண்ணணும் ரேடியோ கட்டி போட்டு போட்டு நாளைக்கு போய் வரத்து தூங்க முடியாது. அவங்க ஒரு பக்கம் ரேடியோ போட்டு லபல அது ஒரு பக்கம் மனிதனால் வடிக்கப்பட்ட ஒரு கற்சிலை. எப்படியா உலகத்துல தெய்வம் இருக்குது நீ சொல்ற, மத்தவங்க சொல்றாங்களா? யாருன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உலகத்துல தெய்வம் இல்லைன்னு. கேட்டு பாரு இந்த உலகத்தில் தெய்வம் சுமார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் சொல்லுவாங்க. குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் நாளடைவிலே பரிணாம வளர்ச்சி காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தான். அவன் வாழ தொடங்கினான். அப்ப அவனுக்கு தேவை நீரோ சோறோ தூக்கம், இது 3 மட்டும்தான். அப்படி வாழ்கின்ற காலத்திலே பருவநிலை மாற்றம் காரணமாக இடி இடிக்குது, மழை பெய்யுது, புயல் அடிக்குது. இது எல்லாம் பார்த்து அந்த மனிதன் இதெல்லாம் ஏதோ ஒரு சக்தியால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்திக்கு தெய்வம்னு ஒரு பேரை வச்சான். அவனுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணா, அந்த தெய்வம் நம்மள போட்ட ஒரு மனித உருவத்துல தான் இருக்கு. அதுக்கு ஒரு சிலையை வடிச்சான். இன்னும் கொஞ்சம் காலம் வளர்ந்து வருது, இன்னும் கொஞ்சம் காவல் பண்ணு பண்டார கொடுத்தான். அப்படி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்சிலையை போயிட்டு தெய்வம் என்னை செய்கிறாயா கேள்வி அந்த வீரமனு சிங்கமாக உருமாறி உன்னை அழைக்கிறது. எதற்காக அண்ணா? அவன் தாயாரை பெற்றவரும் ஆகினால் அவனை அழைக்க கூடாது. ஆகினால் அவன் சிங்கமாக உருமாறுகிற சமயத்தில் என்ன செய்ய தெரியுமா? என்ன நீண்ட காலமாக நீ வாகனம் இல்லாமல் இருக்கிறார். ஆகினால் உனக்கு அவனையே வாகனமாக ஏற்று. அப்படியா கட்டும் அண்ணா? ஓம் சிவ வீரமோகனும் மூத்தவன், அவனை சிவமோகன் இளையவன், அவனை பிறப்புக்கு மேலாக எதற்காக வைத்திருக்கிறேன்? எதற்காக அண்ணா? இந்த வீரமோகனும் தாயின் பெருமதி 36 திங்களாக பெருவாக இருந்து மகனாக பிறந்தவன். ஆனால் இந்த சிவமோகனோ ஒரு கணவன் சிவனர்களால் ஆனால் அவன் காத்திருக்கிறார். வாகனம் இல்லாமல் காண்கிறார். இந்த வீரபாகனை நீ சிங்க வாகனமாக எடுத்துக்கொண்டாய். ஆகினால் எப்போது இவனை நீ சிங்க வாகனமாக எடுத்துக்கொண்டாய்
கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி உன்னை நீயே மகமாரி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி பேரன்புமிக்க பெரியவர்களே, அன்பார்ந்த நவரத்ன ரசிகர்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இவருடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் மற்றும் உத்திரமேர் அடுத்த கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடக மருத்துவரால் வீரபாலன் சிம்மபாலன் வதை அல்லது சிங்கவாகன தேவி என்ற நாடகம் என்ற காட்சி எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டெடுத்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும்